இப்போ கொஞ்ச நாளா பார்த்தோம் அப்படின்னா உங்க சேனல் மானிட்டைஸே ஆகலனா கூட உங்களோட வீடியோஸ்ல ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். நிறைய பேர் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. அது எதனால அப்படின்றத பார்க்க போறோம். அது மட்டும் கிடையாது, இன்னொரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. பெல் ஐக்கான் வந்து வரும், அதை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நான் போடக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டான மற்றும் எஜுகேஷனல் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 1500 ஒரே நாளில் நம்ம வந்து கொண்டு வர வைக்கணும். மறக்காம லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. எனக்கு அடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ சமீபமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நிறைய நண்பர்கள் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க. ப்ரோ, நான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆகலை. அதாவது என்கிட்ட 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் இல்லை, 4000 வாட்ச் டைமும் எனக்கு வந்து இல்லை. பட் என்னோட வீடியோஸில் ஆட்ஸ் ப்ளே ஆகிட்டு இருக்கு, எனக்கு காசு வருமா, காசு வந்துருமா அப்படின்லாம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இது ஒரு அப்டேட்டாக வந்து சொல்லிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் மானிட்டைஸ் ஆகுங்க இல்லை ஆகாமல் போங்க, நாங்கள் உங்கள் வீடியோஸில் ஆட்ஸ் பிளேஸ் பண்ணியே ஆகுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. இது ஒரு யூடியூப் பாலிசியாகவே கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க, பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டாயமும் வந்து வந்துருச்சு. இப்போ இவ்வளோ நாள் எப்படி இருந்துச்சுன்னா மானிட்டைஸ் ஆன சேனல்ஸில் மட்டும் தான் ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகும், அவங்களுக்கு வந்து காசு வந்து கொடுப்பாங்க யூடியூப். பட் இப்போ ஒரு பாலிசி சேஞ்சஸ்க்கு அப்புறம் என்ன வந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எல்லார் சேனல்லையுமே நாங்கள் இந்த ஆட்ஸ் போட போகிறோம்ப்பா, நாங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதனால் எல்லார் வீடியோஸ்லையும் நாங்கள் வந்து ஆட்ஸ் போட போகிறோம். பட் உங்களுக்கு அந்த மானிட்டைசேஷனுக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி ஆட்ஸ் எல்லாமே உங்கள் சேனல் நாங்கள் போட்டுப்போம், பட் எல்லா காசையும் நாங்களே எடுத்துக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி யூடியூப் வந்து ஒரு பாலிசி வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் உங்களுடைய சேனலில் எல்லாத்துக்குமே இப்போ ஆட்ஸ் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த விதமான பேமெண்ட் வராது. எப்போ நீங்கள் அதை ரீச் பண்ணுறீங்களோ ஆட்ஸ் அதுக்கப்புறம் ப்ளே ஆகும் இல்லையா, நீங்கள் மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகி அதுக்கப்புறம் எவ்வளோ ஆட்ஸ் ப்ளே ஆகுதோ அதுலேருந்து அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இப்போது நடந்துகிட்டு இருக்கு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு நண்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு, ப்ரோ என்னோட ஏர்னிங்ஸ் எல்லாம் காணும், பார்த்தீங்கன்னா ஒரு என்னோட கிராஃப் வந்து மொட்டை பையனாக வந்திருக்கான், பாதி இதில் டேட்டாஸே வந்து காணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிருந்தாரு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இருக்க ஒன் ஆஃப் த சின்ன பாக் தான். இதை வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப்லேயே அவங்க தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான்ப்பா. யூடியூப்ல இது ஒரு நோன் இஷ்யூ தான், நாங்கள் எங்கள் சைடு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றத யூடியூபை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எதுக்குமே வந்து பயப்பட வேண்டாம், உங்கள் காசு எங்கேயும் வந்து போகலை, கண்டிப்பாக அவங்க கிட்ட தான் இருக்குது. அது அந்த கிராஃபில் ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்குது, அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு சில பேருக்கு வந்து இந்த கிராஃப் தெரியுது, ஒரு சில பேருக்கு இந்த ஏர்னிங்ஸ் வந்து கரெக்டாக வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு நோன் இஷ்யூனா யூடியூப் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் இந்த கொஸ்டின்ஸ் உள்ள நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.